வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் போட்டதா சொல்லப்படுற இந்த 39% தங்கக்கட்டிகள், அதாவது கோல்டு பார்ஸ் மீதான டேரிஃப், இது உலகத்தை எப்படியெல்லாம் பாதிக்குது, இதை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த டேரிஃபோட பின்னணி என்ன, அமெரிக்காவிலையும் சரி உலகளாவிய குளோபல் சப்ளை செயின்லையும் சரி இதோட தாக்கம் எப்படி இருக்கு, இதனால நன்மை யாருக்கு, பாதிப்பு யாருக்கு, அப்புறம் தங்கத்தோட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இதனால எப்படி மாறும்னு அலசலாம். சரி, இது 2025ல இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யற 1 கிலோ தங்கக்கட்டிக்கு போடுற வரி. ஓ, குறிப்பா இது சுவிட்சர்லாந்துல இருந்து வர தங்கத்தை குறிவைக்குது. யா, ஏன்னா அவங்க தான் உலகத்திலே பெரிய தங்க சுத்திகரிப்பு மையம் இல்லையா? ஆமா. யுஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன், அதாவது சிபிபி ஜூலை 31, 2025ல இந்த வகைப்பாட்டை உறுதி செஞ்சாங்க. 39%, இது ரொம்ப அதிகம் இல்லையா? இந்த புலியன் ட்ரேடர்ஸ், தங்க வர்த்தகர்கள் இதை எதிர்பார்த்தாங்களா? போட்ட உடனே என்னாச்சு? இல்லவே இல்ல, இது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. யாருமே எதிர்பார்க்கல. சுவிஸ் ஏற்றுமதியாளர்களுக்கு இது திடீர்னு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $24 பில்லியன் கூடுதல் செலவு. அப்பா. ஆமா, அதனால என்னாச்சுன்னா அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறத உடனே குறைச்சிட்டாங்க. சில பேர் மொத்தமாவே நிறுத்திட்டாங்க. இதனால உலக சந்தையில தங்க விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. சப்ளை செயின்ல ஒரு பதற்றமும் வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம்? எதுக்காக திடீர்னு இவ்ளோ பெரிய டாரிஃப்? இது ட்ரம்ப் நிர்வாகத்தோட பொதுவான வர்த்தக கொள்கையோட ஒரு பகுதியா? அப்படிதான் நிறைய பேர் பாக்குறாங்க. அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ட்ரேட் டென்ஷன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. குறிப்பா சுவிட்சர்லாந்து கூட இருக்கிற வர்த்தக பற்றாக்குறைய சரி செய்யற ஒரு முயற்சின்னு சொல்றாங்க. சுவிஸ் சுத்திகரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப குறைஞ்ச லாபத்துல இயங்குறவங்க. அவங்களுக்கு இது பெரிய நிச்சயமற்ற தன்மையை கொடுத்திருக்கு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வர்த்தக நிச்சயமற்ற தன்மை அதிகமாகும்போது தங்கத்தோட சேஃப் ஹேவன் ஆசெட் மதிப்பு கூடும். அதாவது பாதுகாப்பான புகழிடம். அதேதான். பிரச்சனை பெருசாகும்போது தங்கத்தோட தேவை உலக அளவுல அதிகமாகும். இது ஒரு விசித்திரமான விளைவு. அப்போ அமெரிக்காவுக்கு தேவைப்படுற பிசிக்கல் கோல்டு இப்போ கிடைக்கிறது கஷ்டமா? சுவிஸ் ஏற்றுமதியாளர்கள் குறைச்சதுனாலையும் நிறுத்தினதுனாலையும் அமெரிக்காவுக்கு தங்கம் போறதுல தாமதமும் இருக்கு, போக்குவரத்து இறக்குமதி செலவுகளும் அதிகமாயிருக்கு. இதோட விளைவா அமெரிக்காவுல தங்க விலை மத்த உலக சந்தைகளை விட, அதாவது லண்டன், ஷாங்காய், இந்தியா மாதிரி இடங்களை விட அதிகமா இருக்கா? சரியா சொன்னீங்க. அமெரிக்காவுல விலை இப்ப மத்த சந்தைகளை விட அதிகமா இருக்கு. இது பிரைஸ் டைவர்ஜென்ஸ உருவாக்குது. ஆர்பிட்ராஜ் பண்றதுக்கு, அதாவது விலை வித்தியாசத்துல லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குது. ஆனா அதே சமயம் உலக அளவுல தங்க விலையோட வாலட்டாலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கத்தையும் இது அதிகரிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா இல்லாத மத்த நாட்டு மத்திய வங்கிகள் இப்ப தங்கத்தை அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உலக தேவையை இன்னும் கூட்டுது. சரி, இந்த விலை வித்தியாசங்கள், சப்ளை பிரச்சனைகள் இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், குறிப்பா அமெரிக்காவோட காமெக்ஸ் மாதிரி சந்தைகளை எப்படி பாதிக்குது? ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இது பல தாக்கங்களை ஏற்படுத்துது. அமெரிக்க ஃபியூச்சர்ஸ் சந்தைகள்ல, முக்கியமா காமெக்ஸ்ல வாலட்டிலிட்டியும் பிரீமியமும் அதிகமாகுது. இது உண்மையிலேயே ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி. ஆக மொத்தத்துல பார்க்கும்போது இந்த 39% டாரிஃப் அப்படிங்கிறது சும்மா ஒரு வரி விதிப்பு இல்ல. இது அமெரிக்க தங்கச்சந்தையை மட்டும் இல்லாம உலக வர்த்தக வழிகள், விலைகள், சப்ளை செயின்ஸ், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஓட்டம்னு பல விஷயங்களை ஆழமா பாதிக்குது. ஆமா, இது அமெரிக்காவோட சில கொள்கை நோக்கங்களுக்கு உதவலாம். ஆனா அமெரிக்க சந்தைக்கும் சரி உலக சந்தைக்கும் சரி இது கணிசமான செலவுகளையும் ஒருவித ஸ்திரமற்ற தன்மையும் கொண்டு வருதுங்கிறது தெளிவா தெரியுது. நாம் மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.